நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னுடைய பெயர் வந்து வெண்ணிலா ஜெயமேரி. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்த பேர் ஆல்பர்ட் ராஜதுரை, 2வது பேர் ஆல்வின் எட்வர்டு. எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் இறக்கறதுக்கு முன்பதாகவே என் தேவன் எனக்கு இந்த ஒரு சின்ன வேலை வாங்கி தந்தா பால்வாடி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ம் என் மகன் வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது, அவனுடைய தேவைக்காக சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கனால எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல்ல கொஞ்சம் விட்டுருந்தேன். அவன் போயிட்டு இருந்தான். அப்போ அங்க இப்ப இன்னொருத்தவங்க மூலமா பழக்கமாகி, அவன் என்ன மெடிக்கல்ல தனியா போய் பிசினஸா வைக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் என்ட்ட அவன் கேட்கும்போது, "எனக்கு வேண்டாம். நம்மளுக்கு இது வேண்டாம். நம்மளுக்கு செட் ஆகாது. நீ இன்னும் சின்ன பையன் தான்" அப்படி சொன்னா, நான் அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். நீங்க அவங்க எனக்கு நடத்துறாங்க. நீங்க அக்ரீமெண்ட் பேப்பர்ல மட்டும் சைன் மட்டும் வச்சு தாங்க" அப்படின்னா, நான் சைன் வச்சு குடுக்க மாட்டேன். "ஏசப்பா நீ சைன் வச்சு குடுக்காத" அப்படின்னா, சைன் வச்சு நான் குடுக்க மாட்டேன். அதனால அவனுக்கு ரொம்ப போராட்டம். ஒரு மரணத்தின் ஆவி என் வீட்டுக்குள்ள வந்து கிரி செஞ்ச மாதிரி தான். ஆ ஒரு தரிசனம் கண்டேன். நான் பிரேத குழி மாரி வெட்டி வச்சிருக்கு. நாங்க எங்க 3 பேருமே உள்ள போட்டு மூடுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பிரேத குழி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ செந்தமிழ் செல்வி வந்து இங்க வந்திருந்தாங்க காணாங்கஸ்பாக்கு. அப்போ நான் வந்து அவகிட்ட போய் நான் எதுனாலுமே அவகிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கேட்பேன். "இப்படி இருக்கு செந்தமிழ் செல்வி, இத செய்யலாம்" அப்படின்னு. அவ கொஞ்சம் பிரேயர் இது பண்ணுவா. நான் அவட்ட கேட்கும்போது, அவ தான் இந்த லிங்க் எனக்கு தந்தா. "இது நீங்க உங்களுக்கு ஜெபம் முக்கியம் அக்கா. நீங்க அந்த லிங்க தொட்டு ஜெபிக்க உள்ள வாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும்க்கா." நான் அந்த லிங்க தொட்டு வரும்போதே எனக்கு ஒரு நான் ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ள உள்ள நுழைஞ்ச மாரி எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஃபீலிங் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த லிங்க தொட்டு உள்ள வந்தோனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. "எசப்பா நான் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள நான் வந்துட்டேன். நானும் என் பிள்ளைகள் பாதுகாப்பான இடத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பா" அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு இந்த லிங்க தொட்டு உள்ள வர முடியாது. நெறைய போராட்டம். 2ஆம் நாளு என் பையன் வந்து ராத்திரி 8 நான் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 8 மணிக்கு அவன் பேக்லாம் எடுத்து போட்டுட்டு வண்டி எடுக்குறான். "ஐயா நீ எங்க போற? எங்க போறான்னு?" கேட்கிறேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். எங்கேயோ போறான். அம்மாட்ட சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அவன்ட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. "நீ போய் முட்டு போடு. நீ போய் முட்டு போடு. அவன் ஜீவன் என் கரத்தில் இருக்குது. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போ. நீ போ. நீ முட்டு போடுன்னு" ஒரு சத்தம் கேட்டோனே, நான் அவன விட்டுட்டு நான் வந்து ஜெபக்கு அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஜெபத்த அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்ட தான் ஃபோன் வந்துச்சு. "அவன் ஆல்பர்ட் இங்க தான் வந்திருக்கான். நீ பயப்படாத" அப்படின்னுட்டு. அப்புறம் இன்னொரு நாள் என்னன்னா, இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஜெபத்த அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் என் கஷ்டம் தீர மாட்டேங்குது. என் பிள்ளை மாற மாட்டுக்கானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பிரியா சாலமன் சிஸ்டர் தான் ஜெபம் நடத்திட்டு இருந்தாங்க. நான் இரவு ஜெபத்த. அவங்க ஒவ்வொருத்தரா பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லும்போது, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பாரத்த யார்ட்டயாவது சொல்லலாமா? கண்ணீர் விட்டு சொல்லலாமான்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைங்க அந்த இத ஓப்பன் பண்ணும்போது ஏசப்பா சொல்றாங்க, "உன் புலம்பல கேட்கறதுக்காக நான் அந்த கூடுகலான்னு உன்ன இணைக்கல. நீ எனக்காக ஜெபி. நீ அதிகாலையில என் வார்த்தைய நீ கேளு. என் வார்த்தை கேளு. உனக்கு இதுக்குரிய வழி உனக்கு கிடைக்கும்" அப்படின்ட்டு ஏசப்பா சொன்னாங்க. "நீ உன் புலம்பல அந்த கூடுகள நீ சொல்லவே கூடாது. நீ என்னுடைய கஷ்டத்த தான் நீ ஜெபிக்கிறதுக்கு உன்ன எனக்கு இப்ப இணைச்சிருக்கேன்" அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் அதிகாலையில சிஸ்டர் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு வெளிப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாள் நீ எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்தேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பின்வாங்கி போயிருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு 23 வருஷம் ஆயும் நான் ரொம்ப பின்வாங்கி போயிட்டேன். ஆ எப்படி இருக்கணுங்கிறத சிஸ்டர் எனக்கு ஒவ்வொரு நாள் தேவனுடைய வாயிலிருந்து அவங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு. இந்த ஜனவரி மாசம் அவங்க செய்தி குடுக்கும்போது பலிபீடத்த பத்தி தான் குடுத்தாங்க. அந்த பலிபீடத்துல என்ன ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுத்தேன். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொன்னும் ஒப்பு கொடுக்க எனக்குள்ளாகவே அதாவது பரிக சந்தர புதுலா பராகரிக தூராப்பா எனக்குள்ளாவே என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புது வளர்ச்சி அடைஞ்ச மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். நாம பழைய வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் அப்டின்னுட்டு. இந்த இப்படியே போயிட்டு இருக்கும்போது என் மகன் வந்து என்ட்ட பேசவே மாட்டான். நான் என்ன செஞ்சு வச்சாலும் சாப்பிடவே மாட்டான். ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து தேவனுடைய கரத்தில் வந்துட்டேன். என் பிள்ளை எப்படியா ரட்சிக்கப்படும், என் பிள்ளை எப்படி ஆண்டவர் தொடுவாங்கன்ட்டு. நான் அதிகமா புலம்பவும் செய்வேன். இந்த கூடைகள் வந்ததுக்கப்புறம் புலம்புறதும் இல்ல இப்போ. எந்த ஒரு காரியத்த குறித்து நான் புலம்பவே மாட்டேன். எல்லாமே சோஸ்திரம். நம்ம பிரதர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆ ஆராதனை செய்யும்போது கூட ஒவ்வொன்னா சொல்லுவாங்களா, "பிள்ளைகள்ட்ட நீங்க எதிர்த்து பேசாதீங்க. பிள்ளைகள்ட்ட நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. பொறுமையா போங்க. சோஸ்திரம் செலுத்துங்க." எத குறிச்சும் சோஸ்திரம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகிட்ட நான் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டேன். அவன் எதிர்த்து பேச மாரி என்ன பார்த்தாலே ஒரு மூர்க்கமா நிப்பான். அதாவது ஒரு சர்ப்பத்தின் ஆவி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மூர்க்கமா இருப்பான். என்ன கண்டாலே அப்படியே ஒரு எரிஞ்சு நிப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நான் அத குறித்து கவலைப்பட எதுல சோத்திரம் செலுத்திக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி மே மாசம் வந்து சிஸ்டருங்க ஆர்டினரி புவர்ஸ் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவருங்க என்ன தரிசனம் தந்தாங்கன்னா, நான் வந்து புவர் சர்ச்சிலருந்து வெளிய வரும்போது ஒரு பிரதர் வந்து என்ன பிளஸ் பண்றாங்கன்னா, இது யாரு என்ன பிளஸ் பண்றாங்கன்னு திரும்பி பார்க்கும்போது இன்னொரு சிஸ்டர் சொல்றாங்க, நம்ம அப்போஸ்தல ஃபெல்லோஷிப் கூடைகள் நடத்துறாங்கல்ல, அந்த பிரதர் நம்மள உங்கள பிளஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட வர்றாங்க. ஃபேமிலியோட கார்ல இருந்து இறங்கி சர்ச்சுக்குள்ள போறாங்க. ஆனா எனக்கு இவங்க வர்றது எனக்கு தெரியாது.
நான் நான் நினைச்சுட்டேன், ஏசப்பா நான் சென்னைக்கு அவங்க சென்னையில இருக்காங்க. நான் சென்னையில போய் எப்படி ஏசப்பா ஆசீர்வாதம் வாங்க முடியும்? நான் சென்னைக்கு போயிட மாட்டேனேன்னு நான் என் மனசுக்குள்ள நினைச்சேன். அதுக்கப்புறம் செந்தமிழ் செல்வி சொன்னா, "ஏக்கா நம்ம பிரதர் குடும்பம் ஃபுல்லாங்க நம்ம ஆர்மேரிக்கு வராங்க சிஸ்டர் வராங்கக்கா" அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நம்ம எப்படியாவது அவங்கள பார்க்க போயிரணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்து அன்னைக்கு அ அங்க ஜெபம் நடந்திருக்கும்போது நம்ம அங்க உபவாச ஜெபம் நடத்தணும். அங்க செய்தி வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த நம்ம அங்க உபவாசம் ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது நான் தான் ஜெபிச்சேன். ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே தேவனுடைய அபிஷேகம் அங்க 10 பேர் மேல இறங்குன தேவன் அப்படியே எனக்கு காமிச்சார். ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டர் இருக்கிறாங்க. 2வது பிரெட்டி சிஸ்டர் இருக்காங்க. 3வது நம்ம சாம் பிரதர் இருக்காங்க. அப்படி லைனா இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மேல அபிஷேகத்த அப்படி ஊற்றிட்டு நான் பார்த்தேன். தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். அவங்க என்ன சேரியில ஆண்டவர் எனக்கு காமிச்சாங்களோ, அதே சேரி தான் நான் இப்ப அவங்கள பார்க்க போகும்போது கட்டியிருந்தாங்க. அவ செந்தமிழ் செல்விய நம்ம இது நான் பிரதர் இறங்கி வரும்போது இவங்க தான் பிரதர் நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க போட்டிருந்த ஷர்ட் வச்சு. அப்புறம் சிஸ்டர் அங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போது இதான் சிஸ்டர்ன்னு கண்டுபிடிச்சு நான் பெட்டி சிஸ்டர் தான் கண்டுபிடிக்க தெரியல. ஆனா பெட்டி சிஸ்டர் அன்னைக்கு வல்லமையா செய்தி குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் ஒரு மன உடைச்சல்ல தான் போயிருந்தேன் அன்னைக்கு மே மாசம் கூட. ஆனா அது தேவன் என்னுடைய பாரத்தை எடுத்து எனக்காக செய்தி குடுத்தாம ரொம்ப வல்லமையா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர் கடைசியா ஜெபம் பண்ணிட்டு என்ன பாட்டில் தந்தாங்க. நீங்க இத உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. தண்ணீல ஊத்தி குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவன் வந்த உடனே நான் இங்க வச்சுக்கிற எந்த பொருளுமே தொட மாட்டான். நான் எந்த தண்ணி எடுத்து வச்சாலும் எதுவுமே தொட மாட்டான். நான் அவன் ஒரு ரூமுக்குள்ள இருப்பான். அந்த ரூமுக்குள்ள தண்ணி பாட்டில தான் எண்ணெய ஊத்திருந்தேன். அப்ப அவன் அந்த எண்ணெய அவன் கவனிக்கலாம் அவன் குடிச்சுட்டான். அவன் அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ளாவே ஒரு சிறு சிறு மாற்றம். அதாவது என்ன கண்டாலே அப்படி அப்படி ஒரு எச்சலி நாவியோடு இருக்கிறவன் என்ன கண்டாலே ஒரு ஒரு சமாதானமா ஆயிட்டான். அதான் நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க பிரதர் ஜெபிக்க சொல்லி என் தண்ணி ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் ஜெபம் பண்ணுங்க. அவன் நான் எடுத்து வைக்கிற தண்ணிய எடுத்து குடிக்க மாட்டான். அவன் ஒரு நாளு பாட்டில் நான் பிடிச்சு வச்சிருக்கும்போது தண்ணி எடுத்து அவன் குடிச்சான். எனக்கு சோஸ்திரமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தண்ணிய கூட ஏசப்பா இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தம் உங்களுக்குள்ள போகும்போது அவன் மாறட்டும் ஏசப்பான்னு ஒவ்வொரு நாள் தண்ணி ஜெபிச்சு வைக்கும்போது அவனுக்குள்ள நெறைய மாற்றங்கள் வந்துச்சு. என்ன அதான் என் ஃபோனு கூட அவன் என் நம்பர் கூட சேவ் பண்ணி வச்சிருது இல்ல. டிலீட் பண்ணி விட்டுட்டான். நம்ம அம்மா அக்ரீமெண்ட் பேப்பர்ல சைன் போட்டு தர மாட்டேக்கா அப்படின்னு டிலீட் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தான். நான் எதுவுமே யாருமே என்ன கூப்பிட்டாலுமே அவன் வந்து எதுவுமே பதிலே சொல்ல மாட்டான். நான் எப்பவும் ஏம்மா அம்மான்னு சொல்ல மாட்டேன். உங்கள கூப்பிடுறாங்க. அவங்க யாரும் உங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்குள்ள ரொம்ப மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் வந்து என் சின்ன மகன் வந்து இந்த ஜூன் மாசம் வந்து அவன் ஸ்கூல்ல வந்து ஒரு வாரத்துக்கு 3 கலர் யூனிஃபார்ம் உண்டு. அந்த 3 கலர் யூனிஃபார்ம் மாறி போட்டே போ மாட்டான். முடி வெட்ட மாட்டேன்ட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த பிள்ளைகள் நம்ம சொல்லே கேட்க மாட்டேங்குது ஏசப்பா. நான் அந்த கூடைகள் என்ன ஜெபிச்சு நான் என்னத்த கண்டேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு நைட்டு ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணல. அப்புறம் மறுநாள் காலையில நான் ஜெபத்த நான் அட்டெண்ட் பண்ணல. ஆ அன்னைக்கு சாயங்காலமா என் மகன்ட்டு அவன் வந்து வேன்ல வரும்போது செந்தாமரை வழியில இறங்கி வயக்காட்டு வழி நடந்து வந்திருக்கிறான். அது வயக்காடு வந்து ரொம்ப மோசமானது. ஏன் இப்படி நடந்து வாரான்? நீ இங்க வந்து ஸ்டாப்ல இருந்து இறங்க வேண்டியதானே இருக்குன்னுட்டு அங்க வேன்ல இருக்க இடம் இல்ல அப்படி இல்லங்கும்போது ஏன் போய் பேசுறா? நீங்க நம்பினா நம்புங்களேன்னு சாவுங்க போய் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா சொல்லி முடிச்சேன் சின்ன பையன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வாழ்றதே பிள்ளைகளுக்காக தானே சார் இப்படி பேசுது அப்படின்ட்டு நான் நைட்டு பிரேயர் அட்டெண்ட் பண்ணவில்ல. 1 மணி வரைக்கும் தூக்கம் வரல. ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன். சரி, சரி படுப்போமான்ட்டு அந்த 1 மணிக்கு மேல தான் நான் படுக்க போனேன். அப்புறமா ஒரு தரிசனத்த ஆண்டவர் எனக்கு தந்தாங்க. என்ன தரிசனம்னா, நான் வந்து என் பிள்ளைகள் நிக்குது. என் பிள்ளைகள் வந்து நான் வந்து ஆ இது சபிக்கிற மாதிரி வார்த்தை வருது. சிஸ்டர் பிரதர் வேகமா வாராங்க. பிரதர் என் ரூமுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு, "சிஸ்டர் அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்கன்ட்டு" சிஸ்டர் பிரதர் என்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க. சிஸ்டர் வாசற்படியில உட்கார்ந்துட்டாங்க. சிஸ்டர் வாசப்படியில உட்கார்ந்து இருக்கும்போது பிசாசு வருது. அப்படி லைனா பிசாசு கூட்டமா வர்றாங்க. சிஸ்டர் கண்டோன்னு அப்படி இல்லாம அதுல நின்னுருச்சு. அப்படின்னு அது கேக்குது. சிஸ்டர் ஒரு வார்த்தையே பேசல. ஒரு வாயுமே பேசல. சும்மா முக சுழிப்புல என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பிசாசு சொல்லுது, "அவ தான் கூடிக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னாலும், அப்ப எதுக்கு நீ அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க?" அப்படின்னு. சிஸ்டர் ஒண்ணுமே சொல்லல. அதனால அப்புறம் உங்க ரூமுக்குள்ள எட்டி பார்த்து சொல்லுது, "ஓ! புருஷனும் பொண்டாட்டி இங்க தான் இருக்கீங்களோ? நெனச்சேன். ஏதாவது ஒண்ணு உன் கூடைக்குள்ள வரவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா உடனே வந்துருவீங்களா 2 பேரும்" அப்படின்னு பிசாசு சொல்லுது. அப்புறம் இன்னொரு வாட்டி என்ன அந்த பிசாசு இன்னொரு டைம் சொல்லுதுன்னா, நாங்க இவள அழிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இவள அழிக்கவே முடியல. இவாளுக்கு ஏதாவது ஒண்ணு அவருக்கு இருக்க முடியல. இப்படி பாதுகாப்பா இப்படி ஆட்கள கொண்டு ஒப்படைச்சிருந்தாரு அப்படின்ட்டு அந்த பிசாசுக்குள்ளே ஒண்ணு ஒண்ணா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணுமே இவளால பண்ண முடியல.
இவ பிள்ளைகள் வச்சு இவள மடக்கி போட்டுறான்னு பார்த்தா, அந்த பெரிய பையன்கிட்ட என்னால போக முடியும். ஏன்னா நான் அந்த என் பையனுக்கு அந்த 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 சிஸ்டர் ஜெர்மனி தந்த அந்த எண்ணெய ஊத்தி குடுக்கும்போது, அவனுக்குள்ள நெறைய மாற்றங்கள் வந்து என்னால உணர முடிஞ்சுச்சு. அவன் பெரிய பையன்கிட்ட நெருங்க முடியல. சின்ன பையன மூலமாச்சு இவள முடக்கி போட்டுறலாம்னு பார்த்தா, அதுவும் முடிய மாட்டேங்குதே அப்டின்னுட்டு அந்த பிசாசுக்குள்ளயே அப்டி பேசிட்டே இருக்குது. அந்த இன்னொரு பிசாசு சொல்லுது, இனிமேல் அவ ஜெபிக்கல. அங்க கூடைகள் இணையலன்னு நீ சொல்லிட்டு இங்க வராத. அவ எப்படினாலும் ஜெபிப்பா. அவ எப்படினாலும் ஜெபிக்க போயிருவா. அவள எப்படினாலும் பாதுகாப்பாங்க அப்டின்னுட்டு அந்த பிசாசு வந்து சொல்லிட்டு, நாங்க போறோம். இனிமே எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க போறோம் அப்டின்ட்டு அந்த பிசாசு அப்டியே கெளம்பி போயிருச்சு. எனக்கு அந்த 3:30க்கு நான் அந்த டக்குன்னு முடிக்கும்போது மணி 3:30 "ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை இல்லாம அம்மே ஹல்லேலூயா உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. எத விட்டாலும் தகப்பனே ஏசப்பா. அந்த கூடைக்கட்டு விலகி போகாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா." ஜெபித்து அந்த கூடையில நான் அன்னையில இருந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தேவனுடைய கிருபையினால நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் மகன் வந்து இந்த டிகிரி முடிக்கிறது தேவனுடைய கிருபை தான். அந்த கூடைக்குள்ள இணைக்காம படாம இருந்தோம்னா, என் பையன் டிகிரி முடிச்சிருக்க மாட்டான். என் வீட்ல ஏதாவது ஒரு மரணம் தான் நேரிட்டு இருக்கும். ஒண்ணு என் மகன் இறந்திருப்பான், இல்ல நான் இறந்திருப்பேன். என் மகன் இறந்ததுக்கு அப்புறம்னா, நானும் என் சின்ன மகன் இருந்திருக்க மாட்டோம். 3 பேருமே இறந்திருப்போம். அப்படி ஒரு மரண போராட்டம் தான். இந்த பையன் டிகிரி முடிப்பானா, முடிக்க மாட்டான்னு எனக்கு ஒரே பயம். 3 இயர் முடிப்பானா, முடிக்க மாட்டான்னு ஏசப்பா ஒரே பயம். அவன் அவன் ஒரு டைம் குளிக்க போயிருக்கும்போது, ஏசப்பா எனக்குள்ள சொல்றாங்க, "அவன் பேக் ஓப்பன் பண்ணி பாரு, அவன் பேக் ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னுட்டு. நான் அவன் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, அவன் 5 செமஸ்டருக்குள்ள சர்டிபிகேட் இருக்குது. 6ஆம் செமஸ்டருக்கு சர்டிபிகேட் அவன்ட்ட இல்ல. என்ன ஏசப்பா இது இல்லையே அப்டின்ட்டு அவனுடைய கால் டிக்கெட்ல இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் நம்பர வச்சு நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 6ஆம் செமஸ்டர்ல ஒரு பாடம் வந்து ஃபெயில் ஆயிருக்கிறான். அவன் என்ட்ட பேச மாட்டான். அவன் சொல்லவும் இல்ல. ஆனாலும் அந்த கால் டிக்கெட் அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு கால் டிக்கெட் வாங்கியிருக்கிறான். எனக்கு அவன் சொல்லவும் இல்ல. சொல்லாம வந்து நான் இத எதுக்கு காமிச்சேன்னா, "நீ ஜெபி. உன் பிள்ளைக்காக ஜெபி. இந்த எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்கு ஜெபி." நான் செந்தமிழ் சொல்லிட்டு ஒண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி போட்டேன். சுபா இப்படி அவன் எக்ஸாம் எழுத போறான். அவன் பாஸ் பண்ணணும் ஜெபிச்சுக்க சுபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தேவனுடைய கிருபையினால அவன் அட்டெண்ட் பண்ணான். தேவன் பாஸ் பண்ண கிருபை செஞ்சாங்க. அவன் டிகிரி முடிக்கவும் கிருபை செஞ்சாங்க. தேவன் கோடாகோடி நன்றி. எத்தனையோ நன்மைகள் தேவன் என் வாழ் சேர்ந்த கூடுகளை அடைந்தது மூலமா நெறைய நன்மை நான் பெற்றுக் கொண்டிருக்கேன். என் கூடையில இருந்து 8 மாதம் ஆகுது. அந்த 8 மாதத்துல எனக்கு இல்லாத சந்தோஷம், பழைய சந்தோஷம். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி விருத்தி அடைஞ்சேன். இன்னும் நான் விருத்தி அடையல தான் ஏசப்பா எனக்கு சொல்றாங்க. "நீ இன்னும் முழுமையா விருத்தி அடையல. இன்னும் நீ முழுமையா விருத்தி அடை உன் பிள்ளைகள வச்சு உனக்கு பெரிய சமாதானத்த கட்டளையிட சொல்லியிருக்காங்க." தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிச்சுடுங்க. என் பெரிய பையனுக்காக ஜெபிச்சுடுங்க. அவன் இன்னும் ஒரு நல்ல வேலையில அமர்ந்து தேவனுக்காக சாட்சியாக வாழ நான் ஊழியக்காரனாக தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன். அவன ஊழியக்காரனாக தான் சொல்லி தான் நான் அவன பெத்தேன். அதே மாரி அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக மாறணும். எனக்காக என் குடும்பத்துக்கு அதிகமா ஜெபிச்சுடுங்க. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம். அப்ப இன்னொன்னு என்னன்னா, ஏசப்பா வந்து இது சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, சிஸ்டர் வந்து எல்லாருமே விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன் ஏசப்பா, சிஸ்டர் என்ன விசாரிக்கணும். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்த நீங்க குடுங்க. அவங்களாவே சொல்லி என்ன விசாரிச்சு நான் செய்தி இந்த சாட்சி சொல்லிட்டே இருந்தேன் ஏசப்பாட்ட. தட்டி கழிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி நேத்து வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. சிஸ்டர் ஆல்பர்ட் ராஜா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு எனக்கு ரொம்ப ஹேப்பியா ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி நாம மகிமைப்படுறதுக்காக சொல்றது சாட்சிக்கா நன்றி. தேவனுடைய நாமத்து மணி மகிமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.